என் தங்கப்பிள்ளையே, இன்று மாதத்தினுடைய தொடக்க நாளில் மங்கள செவ்வாய்க்கிழமையில் இரவு நேரத்தில் இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருப்பது உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்காகும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கென்பது உனக்கு கிடைக்கும் என்றால் அதைவிட பாக்கியம் உனக்கு வாழ்க்கையில் வேறென்ன இருக்க முடியும்? என் தங்கமே, இந்த குலதெய்வத்தின் வாக்கில் உனக்கு கிடைக்கப் போகின்ற விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, முதலில் இந்த வாக்கினை நீ தனியாக கேட்க வேண்டும். அடுத்ததாக என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஆசைகள் இரண்டில் ஒரு ஆசை உன்னுடைய குலதெய்வத்தினால் இன்று உனக்கு நிறைவேற்றி வைக்கப்பட போகின்றது. என் பிள்ளையே, குலதெய்வத்தின் வாக்கென்பது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாதல்லவா? அவ்வளவு எளிதாக அவர்கள் உன்னை எவ்வளவுதான் ஆசீர்வதித்தாலும் உன் கண்களுக்கு படுவதோ அல்லது உனக்கு இது போன்ற வாக்குகளை தந்து விடுவதோ கிடையாது. இன்று இந்த வராகி என் மூலமாக அவர்களின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் தங்கமே, இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசக்தி வாய்ந்த பல அற்புதங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய வாக்காக இருக்கப் போகின்றது. கிடைத்ததை தவறவிட்டு விட்டால் என் பிள்ளை, நிச்சயமாக மீண்டும் உனக்கு இந்த வாக்கு கிடைப்பதென்பது அரிதான விஷயமாக மாறிவிடும். என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ படாத கஷ்டங்கள் இல்லை, அனுபவிக்காத துன்பங்கள் இல்லை. எவ்வளவுதான் இருந்தாலும் கடைசியில் என் பிள்ளை தன்னுடைய குலதெய்வத்திடம்தானே சரணடைந்து நிற்கின்றாய். இத்தனை சோதனைகளையும் கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்க்கின்றாயே என்று செல்லமாக கோபமும் கொள்கின்றாய். ஆனால் உன்னுடைய குலதெய்வமோ இன்று உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் தனிமையாக பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளை, அவர்களின் ஆசைப்படி நீ உடன் யாரையும் வைத்து கொள்ளாமல் அம்மா சொல்வதை தனிமையாக கேள். இந்த வராகி இன்று பேசுவது என்னுடைய வாக்கல்ல, உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு என்பதனை மட்டும் தெளிவாக உணர்ந்து கொண்டு நீ கேட்டுவிட்டால் போதும். என் பிள்ளையே, நான் உன்னுடைய குலதெய்வம் இப்பொழுது உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என்னுடைய குலத்தில் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றேன். தவறு செய்கின்ற பிள்ளைகளானாலும் சரி, தவறே செய்யாத பிள்ளைகளானாலும் சரி, எல்லோருக்குமே வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை நான் எப்பொழுதுமே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்று உனக்கே இன்னும் சரிவர தெரியவில்லை. ஆனால் உன் தாயானவள் எனக்கு அது சரியாக தெரியும். உன் அம்மா என்னால் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? ஏனென்றால் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது வெளியிலிருந்து யாரும் இல்லை, நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் என்று தெரியும் பொழுது அது அம்மா எனக்கு எத்தனை வேதனையை கொடுத்து விட்டது தெரியுமா? என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வமாக நான் இருக்கும் வரை எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராதபடி உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அம்மா ஏன் குலதெய்வமாக இருக்கும் வரை என்று சொல்கின்றாளே என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, பெண் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் புகுந்த வீடு சென்று விட்டால் அவர்களினுடைய குலதெய்வம் மாறிவிடுகின்றதல்லவா? அதனால்தான் அம்மா எல்லோருக்கும் சேர்த்து சொல்கின்றேன். என் குழந்தை, நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் முடிவினையும் கட்டித்தர புறப்பட்டு விட்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நீ எத்தனை நாட்களோ
உன்னுடைய ஆசைகளை என்னிடத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறாமல் நீயோ அங்கே வேதனையில் ஏமாற்றத்தோடு தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த வேதனைகளை போக்க வேண்டும். உன்னுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும். உனக்கு நல்லது நடக்க வேண்டும். இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் என் குழந்தை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் என்றென்றைக்கும் உனக்கு குலதெய்வத்தினுடைய துணை இருக்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் குலதெய்வத்தினை நீ கைவிடாமல் அவர்களை மனதார நீ வணங்க வேண்டும். நம்பிக்கையோடு வணங்கும் பொழுதுதான் அதற்கு பலன்கள் கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் உனக்கு பலன்கள் கிடைக்காமல் போய்விடாது. என் தங்கமே, நீ நம்பிக்கையின்மையால் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் குலதெய்வம் உன்னை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பல நாட்களுக்கு பிறகு என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதில் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நல்ல விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யாரெல்லாமோ உன் வாழ்க்கையில் பல விளையாட்டுகளை விளையாடி விட்டார்கள். உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுது நல்லது நடக்கும், நம் வாழ்க்கையில் எப்பொழுது நல்ல விஷயம் நடக்கும் என்று நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் நான் உன்னை இத்தனை கஷ்டத்தில் பார்க்க ஒரு நாளும் விரும்பவில்லை. ஏதேனும் ஒரு சூழ்நிலை உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க வைக்கும் என்பதைத்தான் நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன். அந்த நேரம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. உன்னுடைய ஆசை நிறைவேறப் போகின்றது. என் குழந்தை, உண்மை என்ன தெரியுமா? ஒருவருக்கு வாழ்க்கையில் சிறு சிறு நல்ல விஷயங்கள் நடந்து விட்டால் உடனே அந்த நல்ல விஷயங்களை மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். இவர்கள் நன்றாக இருக்கின்றார்களே என்று ஒரு நாளும் பெருமை கொள்வதில்லை. மாறாக இவர்கள் நன்றாக இருக்கின்றார்களே என்று பொறாமைப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி செய்கின்றார்கள். இதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இத்தனை காலமும் பிரச்சனைகள் நடந்தது. என் தங்கமே, பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அருகில் இருக்கிறார்கள் என்றால் முதலில் அவர்களை பற்றி நீ கவலைப்படுவதை நிறுத்திவிடு. அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், அப்படி சொல்லிவிட்டார்கள் என்பதை மனதிற்குள் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னை நீ வேதனைப்படுத்தி கொள்ளாதே. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இதையெல்லாம் நினைத்து வருந்த வேண்டும் என்றுதானே அவர்கள் சரியாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளை, நீயும் அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ளக்கூடாதல்லவா? என் தங்கமே, அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதற்காகத்தான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னுடைய குலத்தை காக்கின்ற குலதெய்வம் யார் என்ன தவறு செய்தாலும் அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். நீ என்னை நம்பினால் மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதங்களை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். சூழ்நிலைகள் இப்பொழுது உனக்கு சாதகமாக இருக்கின்றது. யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணமும் இதுதான். பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் எங்கிருந்தாவது ஓடி வந்து அதை கெடுப்பதற்குத்தான் முயற்சிகளை செய்வார்கள். அதனால் என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எதிர்நோக்கி கொண்டிருந்தால் போதும். என்றுமே இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய். என் குழந்தையே, உன் குலதெய்வ வாக்கினை கேட்டு விட்டாயல்லவா? இனியாவது மகிழ்ச்சியோடு இரு.
உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகின்றது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.